ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கிராமத்தில் இல்லாத மூலிகைகளே இல்லைன்னு சொல்லலாம். கிராமம் முன்னாலே மூலிகை மருத்துவம் தான் சொல்லுவாங்க. இப்போ நாம் பார்க்குறது பெருகவாழ்ந்தான். என்னோடய அக்கா இருக்கிற ஊர் தான் இது, பெருகவாழ்ந்தான். இது டவுனும் இல்லை, கிராமமும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே இங்கே கிடைக்கும். பேங்க்லேருந்து ஜவுளி கடையிலேருந்து ஜுவல்ஸ் வரைக்குமே இங்கே இருக்குது. இன்றைக்கி நான் பார்க்க போகிறது இங்கே இருக்கிற ஒரு சில மூலிகைகள் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அக்கா வீட்டுக்கு பின்னாடி இந்த மாதிரி தான் இருக்குது. மாடு எல்லாம் மேய்ச்சலுக்கு விடுவாங்க இங்கே. இது என்னோடய அக்கா பேரன் மித்ரன் பாலாஜி. நம்ம மூலிகை என்னன்னு பார்க்கலாமா? இந்த மூலிகை தான் ஆனை நெருஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனை அடி வச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பூ வந்திருக்கு பாருங்கள். அந்த காலத்தில் ஷாம்பு இலை அப்படின்னு கூட இதை சொல்லலாம். ஏன்னாக்கா இதை பறிச்சுட்டு அப்படியே நம்ம உள்ளங்கையில் வச்சுட்டு கசக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா இதுலேருந்து ஒரு ஜெல் மாதிரி வரும். இதை தலையில் தேய்ச்சி குளித்தோன்னா அந்தளவுக்கு தலைமுடி வளர்ச்சியும் அதிகரிக்கும், முடியும் ஷைனிங்காக இருக்கும். ரொம்ப சூப்பரான இலை. இது சிட்டிலெலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கிராமத்தில் நிறையாவே இருக்குது. இது போல் நிறையாவே இருக்குது. அடுத்து நாம் பார்க்க போகிறது திருநீற்று பச்சிலை. இது சிட்டியில் கூட கிடைக்கும். இது கிராமப்புறங்களில் நம்ம காசு கொடுத்து வாங்க தேவையில்ல. இந்த மாதிரி இருக்கும். இந்த இலைகளை பிச்சு முகந்து பார்த்தோன்னா அப்படியே திருநீர் வாசம் வரும். இதை ஜுரம் சளி பிடிச்சிருந்தா அப்படியே நெத்தியில் அப்படியே அரைச்சிட்டு பத்து போடலாம். ஸோ இதுதான் திருநீற்று பச்சிலை. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இது எல்லாமே துத்தி இலை தான். இது மூலம் உள்ளவங்களுக்கு ஒரு அற்புதமான இலை. இந்த இலையை பிச்சுட்டு இந்த இலைகளை பிச்சு அப்படியே கூட்டு மாதிரி சமைச்சு சாப்பிட்லாம். இல்லைனாக்கா ஜூஸ் எடுத்து குடிக்கலாம். இது அக்கா பேரனோட இன்னொரு குட்டி பையன் மிதுன். இவங்க மித்ரன், இவங்க மிதுன். க்யூட் குட்டீஸ். இதை அப்படியே ஜூஸ் மாதிரி எடுத்து தேன் கலந்து குடிக்கலாம். இப்படி செய்யும்போது நம்மளுக்கு மூளை நிறையவே கண்ட்ரோல் ஆகும். நம்மளுக்கு வல்லாரை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இது வல்லாரை இல்லை, சாரி, முடக்கத்தான். இது ஃபுல்லாகவுமே முடக்கத்தான் தாங்க. சுத்தமான இடம்தான், மாடு மேய்கிற பகுதி தான். அங்கங்கே மாட்டோட சாணம் மட்டும்தான் கிடக்கும். மற்றபடி வேறு எந்த ஒரு அசிங்கத்துக்கும் இங்கே வேலையே இல்லை. இது எல்லாமே முடக்கத்தான் தான். இது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான மூலிகை. கிராமத்து மூலிகையிலே இது ஒரு பெஸ்ட்டு மூலிகை அப்படின்னு நான் சொல்லுவேன். இது சளிக்கு, மூட்டு வலிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை இப்படியே முழுசாக ஆயணுங்கிறது கிடையாது. இந்த மாதிரி காம்பு இருந்தால் கூட இதை நாம் இந்த சின்ன சின்ன காம்புகளோட கூட போட்டு அரைக்கலாம். அரைச்சிட்டு நாம் அடையாக தட்டி சாப்பிடலாம். அப்படி இல்லைனாக்கா ஜூஸ் எடுத்து தேன் கலந்து குடிக்கலாம். இதுவும் உங்களுக்கு செட் ஆகலைனாக்கா இந்த இலையோட மிளகு ஜீரகம் சேர்த்து நீங்கள் அரைச்சி தலைக்கு கூட தேய்ச்சி குளிக்கலாம். இது முடியை நல்லா கருமையாக்கும். அது மட்டும் இல்லாமல் தலைமுடியும் நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஜீரகம் தலைமுடி வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுபோல் மிளகு சளி பிடிக்காது. வல்லாரை நல்ல ஒரு கருமை நிறத்தையும் ஷைனிங்கையும் கொடுக்கும். மிளகு ஜீரகம் சேர்த்து இந்த இலையை நம்ம கொதிக்க வச்சு கூட உள்ளுக்குள்ளே எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மூலிகை தான் குப்பைமேனி. குப்பைமேனிலே இது ஒரு வகை, 2 வகை இருக்குது. இது ஒரு வகை, இது ஒரு வகை. இதை அரைச்சி முகத்துக்கு மேலே சில பேருக்கு பூனை முடி இருக்கும், அதில் தடவுனோன்னாக்கா ஓவர் நைட்டு இதை அரைச்சிட்டு இது கூட கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மஞ்சள் தேவையில்லை அப்படிங்கிறவங்க இந்த இலையை மட்டுமே நல்லா நைஸாக அரைச்சிட்டு நீங்கள் நைட்டு ஃபுல்லாக உதட்டுக்கு மேலே வச்சுருந்துட்டு காலையிலேயே இதை எடுத்து ஒரு காட்டன் துணியை வச்சு தொடச்சிட்டிங்கனாக்கா அதில் ஒரு சின்ன சின்ன முடிகள் வரதை நீங்கள் காலையில் பார்க்கலாம். இப்படியே தொடர்ந்து செய்யும்போது நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும்.
இன்றைக்கி நான் சொன்ன மூலிகைகள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிராமத்துக்கு போனீங்கன்னாக்க இதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் கொடுங்க. நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கிராமத்து அழகு நல்லா இருக்குல்ல? இது வந்து ஈவினிங் டைமில் நான் எடுத்திருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப மனசுக்கு இதமாக இருக்குது. ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன். டாடா, பாய்.